2024 சோர்சிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போ. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். சாமெக்ஸ் டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். உடம்பில் பிடித்த பிசாசை விரட்டுவதாக கூறி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் சென்னை பாதிரியார் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மந்தவெளி பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய ஒரு பெண் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். அதே குடியிருப்பில் வசித்து வரும் கெனிட்ராஜ் என்பவர் மந்தைவெளி மாதா சர்ச்சு சாலையில் இருக்கும் ஆட்டுக்குட்டி சபை சர்ச்சில் பாதிரியாராக இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த பெண் இந்த சர்ச்சுக்கு சென்று பாதிரியார் கெனிட்ராஜை சந்தித்து ஆசி பெறுவது வழக்கம். சில நாட்களாக இந்த பெண் சர்ச்சுக்கு செல்லவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஏன் சர்ச்சுக்கு வருவதில்லை என்று கெனிட்ராஜ் கேட்டுள்ளார். அப்போது அந்த பெண் தான் மன உளைச்சலில் இருப்பதாக பாதிரியாரிடம் கூறியுள்ளார். அப்போது கெனிட்ராஜ் அந்த பெண்ணிடம் உடலில் ஆவி பிசாசு புகுந்திருக்கலாம் என்றும் தனது வீட்டிற்கு வந்தால் இதை சரி செய்வதாகவும் கூறியுள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி பாதிரியார் கெனிட்ராஜ் வீட்டிற்கு அந்த பெண் சென்றுள்ளார். அப்போது கெனிட்ராஜ் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அங்கிருந்து பதறி எடுத்து ஓடியுள்ளார். மேலும் அவர் தனது கணவரிடம் இது குறித்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாதிரியார் கெனிட்ராஜ் மீது மயிலாப்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.